சூதாட்டம் முடிந்த பிறகு பானுமதி துரியோதனிடம் கேட்ட கேள்விகள். சூதாட்டம் முடிந்து பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு துரியோதனன் தன்னோட அறைக்கு வராரு. அப்ப பானுமதி இருட்டு அறையில் அமைதியா அமர்ந்துட்டு அழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப துரியோதனன் வருவதை பார்க்குறாங்க. அப்ப பானுமதி எழுப்பிய கேள்விகள் என்ன, அதற்கு துரியோதனன் கூறிய பதில்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். துரியோதனன் அறைக்குள் வந்த உடனே பெரிய மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி இருட்டறைய இருந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் ஏற்றி வெளிச்சம் கொடுத்தார். அன்றைக்கு துரியோதனன் சந்தோஷத்தில் இருந்தார். இருண்டிருக்கும் அறை ஒளியேற்ற முடியும் சுயோதனரே, ஆனால் உங்கள் செயலால் இருண்டு போன என்னுடைய வாழ்க்கை இனி ஒளியேற்ற முடியுமா? சூதாட்டத்தில் அத்தனையும் இழந்து நிற்கதியாய் நின்ற யுதிஷ்டரின் மனைவிய நிர்வாணமாக்க சொன்னவன் என் துரியோதனாக இருக்க முடியாது. அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுந்த அந்த துரியோதனன் நீங்கள் இல்லை அப்படின்னு கத்துறாங்க பானுமதி. இதையெல்லாம் காதில் வாங்காமல் பானுமதி பக்கத்தில் வந்து சுயோதனின் இதயராணி இருட்டில் இருக்கிறாள் என்றார்கள். அதனால் ஒளியேற்ற நானே வந்தேன். வழக்கமான வரவேற்புகளும் முத்தங்களும் தான் எங்கே? மார்பில் வந்து ஒட்டிக்கொள்ளும் என் சந்தன நிறை மயிலுக்கு என்ன ஆனது அப்படின்னு பானுமதியோட முகத்தை தொட்டு பார்க்கறாரு. உடல் காய்கிறது தேவி, இந்த அளவு ஜுரத்துடனா படுத்திருப்பாய் அப்படின்னு அதே மாறாத காதலோட துரியோதனன் கேட்கிறார். ஆம், வலிக்கிறது. இத்தனை நாட்களாக கட்டி வைத்த என் இதய கோவில் அஸ்திவாரத்துடன் தகர்ந்து போனது தாங்காமல் வலிக்கிறது. இன்று நடந்த அக்கிரமத்தில் பெரும் பங்கு என் கணவருடையது தான் என்று நினைக்கும் போது வலிக்கிறது அப்படின்னு பானுமதி கண்ணீரோடு சொல்ல, உன் மாற்றங்களுக்கு இதுதான் காரணமா? என் மீது மலை போன்ற நேசம் கொண்ட உன்னிடமிருந்து நான் இது எதிர்பார்க்கவில்லை. பானு, என்னிடமிருந்து நீ எதை எதிர்பார்க்கிறாய்? குற்ற உணர்வையா, இல்லை அவளுக்கான இருக்கலையா? என் நண்பன் கர்ணனையும் இழிவுபடுத்திய ஒரு பெண்ணுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இன்று உணர்ந்திருப்பாள் இழிவுபடுத்துவது வலி என்னவென்று. இன்று அவள் அணுவாக உணர்ந்திருப்பாள் என்று அதே கோபத்துடன் துரியோதனன் சொல்றார். நான் செய்தது தவறு என்று தெரியும். அதை நியாயப்படுத்த என்னிடம் காரணமும் உள்ளது தேவி அப்படின்னு பானுமதியோட முடியை காதுக்கு பின் வைத்து பானுமதியோட கரம் பற்றி முத்தம் வைத்தார். இந்த சுயோதனின் மனைவி அவர்களின் குல எதிரியான பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவே பரிந்து பேசுகிறாள் அப்படின்னு கேலியோடு கேட்க, நான் பாஞ்சாலிக்காக பேசுகிறேன்? இல்லை, ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக பேசுகிறேன். இன்று நிகழ்ந்தது பெண்மைக்கே அவமானம். அதே நிலையில் நானோ உங்கள் மாதாவோ இல்லை உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் இதே காரியம்தான் செய்திருப்பீர்களா அப்படின்னு ஆக்ரோஷத்தோடு கண்ணீரோடும் பானுமதி கத்துறாங்க. நிறுத்து பானுமதி, ஏகபத்னி விருதியான நீயும் உலகம் பார்க்காம விழிகள் மூடிக்கொண்ட என் மாதாவும் ஐவரில் கணவனாக கொண்ட பாஞ்சாலியும் ஒன்றா? என்னுடைய மகளை இதற்குள் இழுக்காதே. அவள் சிறு குழந்தை. பானுமதி, உன் புரிதல் தவறானது. அத்தனை பெண்களையும் நிர்வாஸ்திரமாக்க நான் முன்னும் காமகன் அல்ல. உன்னை தொட்ட இந்த கரங்கள் இன்னொரு பெண்ணை தொட்டதும் இல்லை, இனியும் தொடாது. நான் கீழ்மைப்படுத்தியதெல்லாம் என்னை அவமானப்படுத்தியவள் தான். ஏகபத்னி விரதியான என்னை நீ கூறும் வார்த்தைகள் அர்ஜுனின் அம்பை விட ஆழமாக தொலைக்கிறது தேவி. என்னை உயிரோடு கொள்கிறது. தயவு செய்து அழாதே அப்படின்னு பானுமதியோட கண்ணீரை துடைக்க போக, கை என்மேல் படவதே தீட்டு என்று கையை தள்ளி விட்டுறாங்க பானுமதி. என்னை அளவிடுங்கள். நான் இழந்ததை எல்லாம் எண்ணி மனவிட்டு அள வேண்டும், விடுங்கள் அப்படின்னு மறுபடியும் அழத் தொடங்குறாங்க. பானுமதி, உன்னை முழுவதும் சக்கரவர்த்தினியாக்கி மகிழ வேண்டும் என்பதே எந்த ஒரே லட்சியம். உன் அன்புக்காக வாழும் அடிமை நான். என்னால் எதை நீ இழந்தாய் பானுமதி? உங்களுடன் நான் வாழ்ந்த இந்த வாழ்வில் நீங்கள் காட்டியது அதிதாத காதல் என எண்ணி நான் மதியை இழந்தேன். தங்கள் மீது கொண்ட அன்பு, அர்ப்பணிப்பும் இவற்றிற்கு ஆதாரமான காதலை இழந்தேன். என் குழந்தைகளே, கலிகம் அனுப்பிவிட்டு நீங்கள் செய்த இழியல் செயலால் உங்கள் மீது தான் வைத்திருந்த பக்தியும் இழந்தேன். என் முன்னிருப்பது என் இனிய சுயோதனன் இல்லை, இது வேறு யாரோ. அவ்வாறு செய்தீர்கள். ஏன்? என் கணவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிற்கு அநீதி இழக்க மாட்டான் என்று நினைத்திருந்தேனே. இறுதியில் என் கணவனே அவளை மானபங்க செய்ய உத்தரவிட்ட பெரும் ஆத்திரதாரி அவன் என் கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே. குறைந்தபட்சம் அந்த சூதாட்டமானது நேர்மையானதாக இருந்திருக்கூடாதா அப்படின்னும் கண்ணீர் பெருக பானுமதி கேட்கிறா. பானுமதி, இத்தனை நாட்களாக திரௌபதியின் இதயத்தில் பாய்ச்சி அந்த கொடூர சொற்கள் ரணமாகி புண்ணாகி மருந்திட முடியாமல் காயமாகி அனுதினமும் வலித்தது நீ அறியாததா? அதற்கு காதலனும் மறுத்துவிட்டாலும் நீ அல்லவா? என் வலியை அவளுக்கு உணர வைக்க முயன்றேன். நான் அவளும் தக்க பாடம் படித்து கொண்டாள். ஏனெனில் உமக்கு ஒரு பெண்ணை, அதுவும் சபையில் முன்னிலையில் அவமானப்படுத்திய குற்றுணர்வு என்பது சிறிதும் இல்லையா எனவும் பானுமதி கேட்கிறா. ஏன் எதற்கு குற்ற உணர்வு? இத்தனை வருடமாய் இருந்த என் மனோவலியும் ரணமும் இன்றுதான் மாயமாகி போனது. இன்று நடந்தது ஒரு ராஜதந்திரம் யுத்தி. உரிமையே இல்லாத பாண்டவர்களிடமிருந்து என் உரிமையை மீட்டெடுக்க நானும் என் அன்பு மாமாவும் போட்ட சூது வியோகம் இது.
என்ன ராஜதந்திரமா? ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி அவளை மானபங்கம் செய்வதுதான் உங்களின் ராஜதந்திரமா? இதனால் தாங்கள் அடைந்தது என்ன? பிதாமகரின் வாயால் சாபம் வாங்கியதுதான் மிச்சம். கதாயுதம் ஏந்தி போரிட்டு எதிரியை வெல்பவனே சிறந்த சத்திரியன் என கூறிய துரியோதனன் எங்கே? காந்தார அரசின் சூழ்ச்சிக்கு உதவும் நடமாடும் இன்னொரு பகடக்காய்தான் தாங்கள் அப்படின்னு சொல்ல, நான் சூழ்ச்சிக்கு உதவுபவன் என்றால் சூதாட்டத்திற்கு யுதிஷ்டன் ஏன் இணங்க வேண்டும்? ஏனெனில் அவனே இங்கு முதன்மை சூத்திரதாரி. கட்டின மனைவியை பணைய வைத்து தோற்றுவிட்டான். அவனே முதல் பாவி. என் நண்பனான அங்கதேச அரசரை சுயவரத்தில் குலத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்லி அவமதித்தவளே நான் பூஜிக்க வேண்டுமா? இத்தோடு என் மாமாவை பற்றி இழிவாக பேசுவதை நிறுத்து. எனக்கு உன்மீது காதல் வராவிடில் என்று நீ இருக்கும் இடம் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாகி இருக்கும். என் பட்டத்து மகிழ்ச்சியாக இன்னொருத்தி இருந்திருப்பாள் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு. இதை கேட்ட பானுமதி, என்ன சொன்னீர்கள்? மாமாவுக்காக காதல் பண்ணீங்களா? ஏனெனில் எனக்காக காதல் பண்ணவில்லையா? இந்த அஸ்தினாபுரம் யுவராஜின் பட்டத்து மகிழ்ச்சி என்ற பட்டம் கேட்கவா உங்களை நான் காதல் பண்ணேன் அப்படின்னு வலியோட கண்ணீரோடு கேட்குறா. துரியோதனன், இல்லை பானு என்று சொல்லி பானுமதியை அணைக்க முற்பட்ட போது கையை இழுத்து, நில்லுங்க பானுமதி. துரியோதனன், இல்லை பானு என்று சொல்லி பானுமதியை அணைக்க முற்பட்ட போது கை கூப்பி நின்னாங்க பானுமதி. என்னை தொட வேண்டாம். திரௌபதியிடம் தாங்கள் மன்னிப்பு கோரும் வரை நான் உங்களிடம் பேச மாட்டேன். துரியோதனன் அது நடக்கவே நடக்காது என்று கூறி கண்ணீருடன் துரியோதனன் வெளியேறினான்.